ஏன் நாங்களாம் இங்கிலீஷ்ல பேசக்கூடாதா? அப்படிதாங்க போடுவோம். ஏன் உங்களுக்கு பண்ணையாளர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா? குறுநில மன்னர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா கோட்டு போடணும்னு? சாதாரண நாங்க மக்களும் போடுவாங்க. நாங்களும் டை போடுவோம், நாங்களும் ஷூ போடுவோம். ஒரே அழுக நேத்தலாம். ஐயோ எதுக்குங்க லைவ்ல போட்டு நீங்க போடுறீங்க, நீங்க வார்த்தையை நீக்கிறோம் மட்டும்தான் சொல்றீங்க, ஆனா அவங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கன்னு அழு அழு அழுன்னு அழுறாங்க. இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஐயோ தெரியாம இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட விளாண்டோம்பா. ஒரே அழுக நேத்தலாம். ஐயோ எதுக்குங்க லைவ்ல போட்டு நீங்க போடுறீங்க, நீங்க வார்த்தையை நீக்கிறோம் மட்டும்தான் சொல்றீங்க, ஆனா அவங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கன்னு அழு அழு அழுன்னு அழுறாங்க. ஏன்னா 2021ல அவங்களும் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, நாங்க இனிமே லைவ்ல வந்து உங்களுக்கு காமிப்போம். இன்னைக்கு வர நடத்தவே இல்லை. இன்னைக்கு நம்ம அவங்க முகத்திரைய காமிக்கிறோம்ல, அது உங்களுக்கு பயமா இருக்கு. ஐயோ மொத்த கட்சியும் உங்க எல்லாம் சேர்த்து அழிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுத்தாங்க, யூடியூப்ல எல்லா இடத்துலயும் 2% தாங்க வாங்குவாங்க, 3% தாங்க வாங்குவாங்க. இங்கேயே இங்க இருக்கிற ஒருத்தர் சும்மா ஏதோ பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நம்ம தான் வரோம் அப்படின்னு ஒரு பால்கோவா அமைச்சருங்க ஒருத்தவர் இருந்தாரு. அவரு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஐயோ தெரியாம இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட விளாண்டோம்பா. இன்னைக்கு ஒரே கட்சியா இன்னைக்கு ஆட்சி பிடிச்சு அவரை முதலமைச்சரா உட்கார வச்சு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த கொடி ஏற்றும் போது இருந்ததே எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஐயா அடுத்து மக்கள் கண்ணீர் விட்டது அன்னைக்குதான். இன்னமும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அங்க சட்டசபையில உட்காந்துட்டு இப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எங்களை எப்படா இவங்கெல்லாம் வந்தாங்க, இந்த மூஞ்சிலாம் எப்படி என்ன புரியலையே, நம்ம இங்க இருந்து உட்காந்து இவங்களுக்கு எல்லாம் மக்கள் இவ்வளவு நாள் எப்படி நம்பி ஓட்டு போட்டாங்க. அதாவது பண்ணையார் புத்தி குறுநிலர் புத்தி வந்து போவே இல்லை அவங்களுக்கு. இன்னும் நம்ம சாமானியர்லாம் எப்படி சட்டசபைக்குள்ள வந்தாங்கன்னு இன்னும் அப்படியே உள்ள இருந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு வைத்தறிச்சல். எல்லாருமே பாத்தீங்கன்னா பண்ணையாரும் குறுநில மன்னர் தான். அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு மக்களுக்கு வாரி வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் பணின்ற ஒண்ணு பண்ணதே கிடையாது. இன்னைக்கு நம்ம பண்றோம், எத்தனை விஷயமா பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவங்களுக்கு என்னடா பண்றது, இவங்க என்ன எப்படி முடிக்கலாம்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, இவ்வளோ பெரிய படைக்கு பின்னாடி இங்க இருக்க மக்கள் படைன்ற ஒரு படை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு என்ன தெரியல அவங்களுக்கு. இன்னொன்னு, என்னைய பத்தி நிறைய விமர்சனங்கள், அதை பத்தி நான் எப்படா ஏதாவது ஒரு மேடை கிடைக்குமான்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதாவது ஒரு பெண்மணியா இருந்தா அரசியல் வரக்கூடாதா? ஏன் அரசியல் வரக்கூடாதா? வந்தா கோட்டு சூட்டு போடக்கூடாதா? ஏன் நாங்களாம் இங்கிலீஷ்ல பேசக்கூடாதா? அப்படிதாங்க போடுவோம். ஏன் உங்களுக்கு பண்ணையாளர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா? குறுநில மன்னர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா கோட்டு போடணும்னு? சாதாரண நாங்க மக்களும் போடுவாங்க, நாங்களும் டை போடுவோம், நாங்களும் ஷூ போடுவோம். அதை பார்த்துட்டு உங்களால ஏத்துக்க முடியல. ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ்லயே ஆட்சி வந்துட்டாங்க. புலம்பி தவிச்சு தினமும் என்னைய பத்தி ஏதாவது உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும்
கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.